guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஷிபா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஒரு Q&A டேக் வந்து போடுறேன். அதுக்கு வந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில். இந்த போஸ்ட்டில் அந்த பிக்சருக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் என்டர் பண்ணியிருந்தீங்க. அதில் சிலர் வந்து நிறைய குவரிஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி அசம்ஷன்ஸ் டேக் வந்து போட்டிருந்தேன். அதெல்லாம் போட்டு ஒரு 6 monthsக்கு மேலேயே ஆயிடுச்சு. அந்த வீடியோ இனியும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா வந்து நான் ஐகார்டில் வந்து இன்சர்ட் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஸோ அதில் எல்லா பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அந்த பிக்சருக்கு வந்து சாய் சுதா அசோக் அப்படிங்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் லைக் மை சிஸ்டர்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ. காவியா முரளி வந்து சூப்பராக போட்டிருக்கீங்க. தேங்க்யூ. மனிஷா பேகம் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ஹாய் சிசி, பிக் சூப்பர் சிசி, நீங்கள் எப்படி எதனால யூடியூப் ஆரம்பிச்சிங்க அண்ட் உங்களோட லவ் ஸ்டோரி போடுங்க. அப்புறம் ஒரு டவுட் சிசி, லிக்விட் ஐஸ் பவுடர் வந்து ஹேர்க்கும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. லவ் ஸ்டோரி வந்து நான் வந்து ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரையும் வச்சு நான் வந்து அந்த வீடியோ வந்து போடுறேன். ஸோ அதுக்காக வெயிட்டிங், கொஞ்சம் நிறைய பேர் ஆனதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். பிக்சர் வந்து சூப்பர் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. இது வந்து ரொம்ப பழைய பிக்சரு. இது வந்து 2011 வந்து எடுத்தது. லிக்விட் ஐஸ் பவுடர் வந்து ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த லிக்விட் ஐஸ் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம தலையில் இருக்க ஆக்னி, அதே மாதிரி ஏதாவது சொறி சரங்கு அந்த மாதிரி இருந்தாலும் வந்து சீக்கிரம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. டேண்ட்ரஃப் இருந்தால் வந்து க்யூர் ஆயிரும். இதனால வர ஹேர் லாஸ் வந்து க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிமதுரம் பொடி. ஸோ அது தாராளமாக வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு சேர்றது மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து நம்ம ஹேருக்கும் வந்து ரொம்ப நல்லாவே சேரும். ஸோ தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். யூடியூப் வந்து எதனால் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்க. நான் வந்து 2014 நவம்பர் டிசம்பர் வரைக்கும் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஐடியில். அதுக்கப்புறம் என்னோடய குட்டினால் வந்து நான் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, அந்த 2014 செகண்ட் ஹாஃப்லேருந்து நான் பயங்கரமாக வந்து யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மெயினாக பார்த்திங்கன்னா வந்து இந்த பியூட்டி சேனல்ஸ்லாம் பயங்கரமாக பார்த்துட்டு இருந்தேன். வேறு எந்த சேனல்ஸும் அவ்வளோ பார்க்க மாட்டேன். ட்ராவல், ஃபுட்டு அதெல்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரி ஒரு பொண்ணு இருந்தாங்க. அதாவது பார்க்குறதுக்கு ரொம்ப நார்மலாக, அதாவது தபஸ்ரீ பெனர்ஜி அப்படிங்கிறவங்க. இப்போ பார்க்குறக்கு அந்த மாதிரி இல்லை, பட் அந்த சீசனில் அவங்க ரொம்ப நார்மலான கேர்ள் மாதிரி இருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. சரி நம்மளும் ஏன் யூடியூப் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்ட்டு. அவங்கள தவிர இன்னொருத்தவங்க கோரலிஸ்டா அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ளாகர்ஸ்லேயே. இப்போ வந்து அவங்கள அவ்வளோ ஃபாலோ பண்ணுறதில்ல. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 yearsஆக வந்து நான் மால்விகா தான் பார்த்துட்ருக்கேன். பிகாஸ் அவங்கள வந்து இந்தியாஸ் நெக்ஸ்ட் டாப் மாடலில் வந்து பார்த்து, அப்புறம் அந்த பொண்ணு சேனலாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு வந்து அவங்கள பார்த்தேன். சேனல் வந்து பார்த்திங்கன்னா 2015 வந்து ஆரம்பிச்சிருக்கணும். பட் நம்ம நினச்சப்பெல்லாம் ஆரம்பிக்க முடியாதுல்ல. 2015க்கு அப்புறம் எங்களுக்கு நிறைய பிரச்சனை வீட்டில். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் செட்டில் ஆனது பார்த்திங்கன்னா வந்து 2018 தான். ஸோ 2018 திடீர்னு ஒரு நாள் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சரி நீ ஆரம்பிக்கணும்னு சொன்னேன்ல, ஆரம்பி அப்படின்னாரு. டக்குன்னு நானும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்படி தான் வந்து யூடியூப் வந்து ஆரம்பிச்சது. பட் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்தேன். ஆரம்பித்தா வந்து ஒரு அளவுக்காவது கொண்டு போகணும் அப்படின்ட்டு. ஸோ அதை நோக்கி தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு. எந்த அளவுக்கு க்ரோ ஆகும்னு தெரியல, பட் பார்க்கலாம். சில மரியா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாய் சிஸ், சூப்பர் யுவர் ஸ்மைல், எப்பவும் உங்கள் கூட நாங்கள் இருப்போம் அக்கா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸ்லாம் வந்து டெய்லியும் வந்து இந்த வீடியோஸில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதே மாதிரி தொடர்ந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி முத்து அப்படிங்கிறவங்க, ஹாய் சிஸ்டர், பிம்பிள் மார்க், பிளாக் மார்க்ஸ் போகிறதுக்கு ரெமெடி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. பிம்பிள் வந்து வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு 3 times வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். பிம்பிள் வந்து அந்த சிஸ்டிக் ஆக்னிம்பாங்க, கொஞ்சம் பிம்பிள் இருக்கிறது. அந்த மாதிரிலாம் பிம்பிள் வந்துச்சுன்னா நீங்கள் பெஸ்ட்டு வந்து இந்த காஸ்மெட்டிக் எதையுமே நம்பாதீங்க. டைரெக்டாக டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போங்க, ஸ்கின் டாக்டர் கிட்ட. அவங்க ஒரு 150 ரூபா 200 ரூபா தான் மேக்ஸிமம் ஃபீஸ் கேட்பாங்க. நார்மலாக ஒரு கிளினிக்கு போனீங்கன்னா ரொம்ப ஹைஃபைலாம் அதுக்கு தேவையில்லை. அவங்க வந்து அங்கே டெர்டினோன் அந்த மாதிரி ஒரு 2-3 ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஆயின்மெண்ட் போட்டு 1 வாரம் 10 நாள்லேயே வந்து ஆக்சுவலி பிம்பிள் வந்து க்யூர் ஆயிரும். பிம்பிள் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் எந்த ப்ராடக்ட்ஸும் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி வந்து மெடிசன்ஸ் வந்து போட்டு நீங்கள் க்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் காஸ்மெட்டிக் பிராண்ட்ஸ்குள்ளே வந்து வரலாம். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ஒரு சினாரியோ. அதுதான் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு பிம்பிள் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே ஏதாவது பிம்பிள் வந்து நம்ம ரொம்ப இப்படி பிச்சு எடுத்தோன்னா அது வந்து நல்லா பிளாக் ஆயிரும், நல்லா ப்ரௌன் ஆயிரும். அது வந்து போகிறதுக்கு நம்மளுக்கு 3 to 4 months ஆகும். அது சீக்கிரம் போகணுன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நிறைய ஃபேஸ் பேக்கு இல்லாட்டி கண்டிப்பாக கெமிக்கல் பீல்ஸ் இதை யூஸ் பண்ணால் தான் அந்த பிம்பிள் மார்க் வந்து சீக்கிரமாக வந்து போகும்.
பிம்பிள்ஸ் ரொம்ப பெருசாக வந்து அதை பிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஸ்கார்ஸ் வந்துடும். அதாவது குழியாக ஆயிரும். சின்ன சின்ன குழி எல்லாம் பெரிய குழி மாதிரி ஆயிரும். நான் அந்த மாதிரி பிச்சு எடுக்கிற ஆள் தான். அதனால தான் எனக்கு நிறைய ஓப்பன் போர்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து டச் பண்ணாதீங்க. அது டச் பண்ணுறப்ப தான் ரொம்ப மோசமாக போகும். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தா. அவள் எப்படின்னா வந்து எவ்வளோ பெரிய பிம்பிள் வந்தாலும் தொடவே மாட்டாங்க. எனக்கெல்லாம் வந்து பயங்கரமாக டெம்ப்ட் ஆயிரும் பிக்கிறதுக்கு. அது தொடாமல் அது வெறும் சந்தனம் வச்சே வந்து உள்ளே அப்படியே வந்து அமுத்திடுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஸ்கார்ஸோ அதே மாதிரி ஒரு பிளாக் மார்க்கோ எதுவுமே வந்து வந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்ட்ரோலில் இருந்தீங்கன்னா அந்த பிளாக் மார்க் வந்து வரவே வராது. ஸோ இந்த பிளாக் மார்க் போகிறதுக்கு நிறையா வந்து ஃபாரினில் வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ரீசெண்டாக ஏதோ ஒரு கொரியன் ப்ராடக்ட்டும் பார்த்தேன். அதுக்கு இது நான் வந்து வாங்கினேன்னா அது உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். திவ்யா யோகேஷ் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐ ஹாவ் பிக்மெண்டேஷன் அரவுண்ட் மை லிப்ஸ் சைட், இதை ரெடியூஸ் பண்ணி டிப்ஸ் கொடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு பிக்மெண்டேஷன் எப்போ வர ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி டெலிவரிக்கு அப்புறம் வர ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு ஒரு 26 அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமே வந்து உங்களுக்கு இந்த லிப்ஸ் சைட்லலாம் வந்து பிக்மெண்டேஷன் வர ஆரம்பிச்சிடும். அந்த டைம் தான் எனக்கும் வர ஆரம்பிச்சிது. ஸோ இந்த லிப்ஸோட பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு நிறையா ஸ்க்ரப் போட்டு டெய்லியும் தேய்ச்சோன்னா அந்த பிக்மெண்டேஷன் வந்து அதிகமாகிடும். ஸோ அந்த பிக்மெண்டேஷன் எப்பவுமே க்யூர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ஃபேஸ் க்ரீம் வந்து டெய்லி யூஸ் பண்ணுங்கள். அதுலேயே உங்களுக்கு பிக்மெண்டேஷன் பாதி வந்து மறைஞ்சிரும். டெய்லியும் வந்து இந்த ரெட்டினால் வந்து முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வெளியும் வந்து போட்டுக்கலாம். இல்லாட்டி வந்து விட்டமின் ஏ ஜூஸ் அந்த மாதிரி நீங்கள் குடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிக்மெண்டேஷன்லாம் உங்களுக்கு ரொம்பவே கம்மியாகும். அதாவது கேரட்டு அதே மாதிரி நிறையா கீரை இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா இந்த பிக்மெண்டேஷன் வந்து கம்மியாகும். அதே மாதிரி முன்னாடியே சொல்லியிருக்கேன், சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுங்கள். எந்த இடம் வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்கோ லைட்டராக இருக்கோ அந்த இடம் வந்து சீக்கிரம் கருத்து போகாது. எந்த இடம் வந்து டார்க்காக இருக்கோ அந்த இடம் தான் வந்து உங்களுக்கு அதிகமாக சீக்கிரமாக வந்து கருத்து போகும். ஸோ அது நீங்கள் வெயிலில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பவித்ரா கேட்டிருக்காங்க, ஹாய் சுபா என்ன பிளேஸ் அது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஹனிமூனுக்கு போன ஒரு இடம் மணாலி சொல்லுவாங்கள்ல, குழு மணாலின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல வந்து அந்த பனியெல்லாம் உறைஞ்சி ஆறாக வந்து போயிட்டு இருந்தது. பயங்கர ராக்ஸ்லாம் இருந்தது. நாங்கள் வந்து இறங்கி போய் ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துட்டோம். ஸோ இது வந்து பேக் இன் 2011. நெக்ஸ்ட்டு வந்து நாகராணி HNR அவங்க வந்து கேட்டிருக்காங்க, ஹாய் சிஸ் நீங்கள் எந்த வீடியோ போட்டாலும் சூப்பர் சிஸ், ரொம்ப தேங்க்யூ, செமையாக ரிவ்யூ கொடுக்குறீங்க, தேங்க்யூ. பெர்மனண்ட் ஹேர் ரிமூவல் க்ரீம் ஆர் பவுடர் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு போட்டிருக்கீங்க. பெர்மனண்ட் ஹேர் ரிமூவல்ன்ட்டு உலகத்துலேயே எதுவுமே இல்லை. இப்போது ஹேர் ரிமூவலுக்கு நிறைய பேர் வந்து லேசர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து போகிறாங்க. லேசர் வந்து பார்த்தீங்கன்னா 4 சீட்டிங்ஸு 8 சீட்டிங்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து கணக்கு இருக்குது. அந்த ஒவ்வொரு சீட்டிங்க்கும் வந்து நீங்கள் அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ காசு வந்து நீங்கள் செலவு பண்ணணும். நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணாலும் கடைசி பார்த்தீங்கன்னா அந்த பண்ணப்போ வந்து நல்லாயிருக்கும். எகெயின் ஒரு 2 months 3 monthsல கண்டிப்பாக முடி வந்து வெளியே வந்து தான் ஆகும். அது வந்து ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஸோ எப்பவுமே வந்து இந்த ஃபேஸ் ஷேவிங் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. அதுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதை நான் இங்கே லிங்க் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சீப்பான ஒரு டூலு. நீங்கள் வந்து டெய்லி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸில் வந்து உங்களுக்கு இந்த முடியெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறையா ஆக்ட்ரஸ் செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது தவிர வந்து நீங்கள் ஏதாவது இந்த ஜெலாட்டினோட ஃபேஸ் மாஸ்க் வேணால் நான் வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கு வேணால் நான் செப்பரேட்டாக வந்து ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸி INA அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து நான் ஸ்கூலுக்கு போகிறேன், கோட்டக்கல் ப்ராடக்ட்ஸ் எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோட்டக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹேர் ஆயிலும் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம் ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நல்பமருதி தைலம் அதுவும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். குங்குமாதி தைலம் வந்து குழந்தைகளுக்கு எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் நீங்கள் இந்த நல்பமருதி குங்குமாதி தைலம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். ஸ்கூலில் ப்ளே கிரவுண்டில் விளையாடுறீங்க அப்படின்னாலாம் கண்டிப்பாக ஃபேஸ் வந்து ரொம்பவே கருத்து போகும். இது தவிர பார்த்தீங்கன்னா இலாதி சூர்ணம் அப்படின்ட்டு ஒரு ஃபேஸ் பேக் இருக்குது. அது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் தான். அதனால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் இதில் வர ஷாம்பூ க்ரீம்ஸு சோப்பெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஜஸ்ட்னா வந்து டெய்லி எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து தலையில் வச்சுக்கூடாது. மோஸ்ட்லி எல்லாமே ஹேர் வாஷ் பண்ணுறது தான். அதனால் நிறைய பேர் கேட்குறீங்க டெய்லி எந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணலான்ட்டு. நீங்கள் எப்பவும் போல் வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுவே நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். மித்த நாள் வந்து நீங்கள் இந்த ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது தவிர வந்து எந்த ஆயில் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிராண்ட் இருக்குது டெய்லி ஹேர் ஆயிலுக்கு. அது நான் வீடியோ வந்து செப்பரேட்டாக வந்து போடுறேன். ஸோ அந்த பிராண்ட் ஹேர் ஆயில் வந்து நீங்கள் டெய்லி வந்து யூஸ் பண்ணலாம். ஏகா ஹெர்பல்ஸ் நினைக்கிறேன் அந்த பிராண்டு. அது நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் டெஸ்ட் பண்ணேன்.
ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ஜென்ரலாக நீங்கள் கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் செய்கிற கோகோனட் ஆயில் தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிட்டு இருக்கிறனால நம்ம பார்ட் 2 வந்து இந்த வீடியோவில் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ அண்ட் ஈஸி. கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கூட வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அது ரெண்டே கிளிக் பண்ணிங்கன்னா நான் இப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.